டேய் ஏண்டா நீ என்ன மச்சான் ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க போல. இல்லை அப்படின்னாடா அவன்கிட்ட தப்பாக கேட்டேன். இதெல்லாம் எல்லா லவர் ஸ்கூல்லையும் நடக்கிறதானே? ஏன் இதெல்லாம் அவர் பண்ணதே இல்லையா? அதை கேட்டதுக்கு அடிக்கிறான். மச்சான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். பட் நீ சொன்ன ஆளு தான் தப்பு. இதுவே நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன் வையன், அவனுக்கு பதிலாக நீ வாங்கியிருப்ப. அவனுக்கு எதனா திருப்பி கொடுக்கணும்டா. காய்ஸ், இந்த குரூப் எதுக்காகனா சஞ்சய்க்கும் பல்லவிக்கும் இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான். அதனால உங்களுக்கு எந்த ஐடியா தோணுனாலும் எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கால் பண்ணுங்க. இந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகிறோம். எனக்கு வேற வேலையே இல்லைடா. இதை முடிச்சுட்டு தாண்டா நான் நிம்மதியாக தூங்குவேன். ஓகே மச்சான், ஆடு அதுவே ஐடியாவோட வந்து மாட்டிக்கிச்சு. அடிரக்கமா கையை தொட்டு சங் சங் சக்க 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 சக் புது ராகத்தில் நட்டுக்கட்டு சங் சங் சக்க 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 சா. இன்னைக்கு கட்டிட வேண்டியதான். என்ன இது? நீ குடிச்சியா? என்னடி புதுசாலாம் பண்ற? என்னம்மா வெக்கம்சா? என்ன இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க? எவன்டா இந்த நேரத்துல? பிரகாஷ். ஹலோ சொல்றா. மச்சான், இந்த சஞ்சய் பல்லவி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கேன்டா. ஏய் சொல்ற என்னடா? அது வந்து மச்சான் இல்லை மச்சான், நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். நீ என்ஜாய் பண்ணு மச்சான். டே சொல்லிட்டு போ. யாரா அவனா கால் பண்ணான் பேபி? அவனா பேசினா? அவனே போனை வச்சிட்டான். சரி லூஸா இருப்பான் போல. ஐயோ மூட் ஸ்பாயில் பண்ணிட்டேனா? சாரி. ஏய் கோவப்பட்டாலும் அழகா தாண்டி இருக்க. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. தப்பான டைம்ல கரெக்டா அடிக்கிறானுங்க. ஏய் என்னடா மச்சான்? ஆக்சுவலா இந்த கேஸ்ல பார்த்தனா ஒரு சூப்பர் பாயிண்ட் மச்சான். டேய் அது புரியுதா இல்லையா? உனக்கு என்ன சொல்றது? டேய் நான் சொல்றது பத்தியாடா. என்னடா நீ? நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை மச்சான். இதை வச்சு நம்ம கேஸ் மூவ் பண்ண வச்சுக்கேன், கண்டிப்பாக தோத்துருவோம். நீ என்ன பண்ணு, நான் பசங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வேற நல்ல பாயிண்டா யோசிச்சு உனக்கு சொல்கிறேன். தூங்கிடாதானே? நீ வெயிட் பண்ணு, தூங்கிடாத. திரும்பவுமா? ஏய் நித்யா 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 நித்யா, மாமா ப்ளீஸ்மா ஏந்திரிமா இந்த ஒரு டைம் மட்டும் ஏந்திரிமா ப்ளீஸ்மா. இனிமே அவன் காலே பண்ண மாட்டேமா. ப்ளீஸ்மா நித்யாம்மா, நான் சொன்னது கேளுமா ப்ளீஸ்மா, எனக்காக பண்ணுமா. என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் கேட்குற? தூங்கிடாதம்மா ப்ளீஸ்மா. ஏய் ஏன்ஸ்டா கோச்சிக்காத தங்கம், கோச்சிக்கூடாது. ஏய் நீ சிரிச்சாலும் அழகா தாண்டி இருக்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்கார ப்ளீஸ். அது எப்படி தூங்கன்னு சொல்ல அவ்வளோ அழகா இருக்க? சாரி. கண்டுபிடிச்சிட்டேன். பல்லவி அவனுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பா, அதை இவன் மறந்துருப்பா. லூசு பையன். நம்ம அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம். பண்ணுவோமா? என்ன தெரியற?
நித்யா 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 கோச்சிக்காதரி. நித்யா நித்யா ப்ளீஸ். கிட்ட வந்தா கொன்னுடுவேன். என்னைக்கு உன் தங்கச்சி மச்சான் பிரச்சனையை சரி பண்றியோ அது வரைக்கும் என் கிட்டயே வராத. வெளில போய் பண்ற போடா. ஏய் 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 நித்யா. ஏய் ஏய் என்னடி? ஏய் இன்னுமா கோச்சிட்டு இருக்க? ஏய் உன்னை கூப்பிடுற. ஏய் கொன்னுடுவேன். எல்லாம் இவ்வளால வருது. இன்னைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன். ஹாய் பல்லவி ரெடியா? வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? வா சொல்றேன் முறைக்காத. சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம். ஓஹோ ഓഹോ ഏ സഞ്ജാണോ വരു ഇരിക്കേ. എന്താണ് ഒരു ജ്ഞാപകം? കോറസ് മറക്കാമ നന്നായിട്ട് പാടുന്നുണ്ടല്ലോ. ഗുഡ് ഇംപ്രൂവ്മെന്റ്. സഞ്ജു പിന്നെ ഉനക്ക് ഞാൻ വേറെ ചില മെഡിസിനും എഴുതി തരാം. അയ്യോ ഡോക്ടർ അത് പ്രശ്നമില്ല ഡോക്ടർ. പിന്നെ വേറെ എന്താ പ്രശ്നം? பிரச்சனையா? சமாளிப்போம். ഈ കുട്ടിയാണോ? ആമാ ഡോക്ടർ. കുട്ടി പേരെന്താ? പല്ലവി ഡോക്ടർ. ഓ സ്വീറ്റ് നെയിം. പല്ലവിക്കും സഞ്ജുക്കും നടുവിൽ എന്താണ് നടന്നതാണ് ആ വിഷയം സഞ്ജു മറന്നുപോയി. പക്ഷെ പല്ലവി അത് മറക്കില്ല. പിന്നെ എന്താണ് പ്രശ്നം? പല്ലവി സഞ്ജുട്ടെ പറയലാമല്ലേ? അയ്യോ ഡോക്ടർ அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. ഓ പല്ലവിക്ക് സംസാരിക്കാൻ പറ്റില്ലേ? അശോക പക്ഷേ அதுக்கு நீங்கள் வேற டாக்டர் தான் கன்சல்ட் செய்யணும். ஐயோ டாக்டர் அவ நல்லா பேசுவா டாக்டர். ஆனா அவ தான் சொல்ல மாட்டா. ഇപ്പം മനസ്സിലായി. പല്ലവിക്ക് ആവശ്യം ജ്ഞാപകമുണ്ട്. പക്ഷേ സഞ്ജുക്ക് ആവശ്യം ജ്ഞാപകമല്ല. ആവശ്യം എന്താണ് പല്ലവി പറയുമല്ല. ആമാ ഡോക്ടർ. ഞാൻ ഒരു ഐഡിയ തരാം. ബട്ട് അത് കുറച്ച് വെയിറ്റ് ചെയ്യണം. இப்போ நான் என்னன்னு இவனுக்கிட்ட சொல்றது? யாத்தையும் சொல்லுவோம். நம்ம சஞ்சு தானே. പല്ലവി പല്ലവിക്കും സഞ്ജുക്കും അന്നയ്ക്ക് എന്താണ് നടന്നതാണ് ആ വിഷയം പല്ലവിയും സഞ്ജുവും തിരുമ്പ 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 ചെയ്യുമ്പോൾ സഞ്ജുക്ക് ആവശ്യം കண்டிപ്പായിട്ട് ஞாபகம் വരും. ഇത് അന്ന് ഗുരുവായൂരപ്പൻ മേലെ സത്യമാക്കും. டாக்டர் அப்போ இதை உடனே ஸ்டார்ட் பண்ணலாமா டாக்டர்? டெஃபினெட்லி. அப்போ டாக்டர் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம கிளினிக்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா டாக்டர்? ஸ்டார்ட் பண்ணலாம். പക്ഷേ அதுக்கு കുറച്ച് ஃபீஸ் ஆகும். அதெல்லாம் மச்சான் பார்த்துக்குவான் டாக்டர். Then you don't wait. You may continue. ஏய் பல்லவி என்ன பார்த்துட்டே இருக்க? அதான் டாக்டர் ஓகே சொல்லிட்டார்ல, போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, வா ஸ்டார்ட் பண்ணலாம். செருப்பு பிஞ்சிரும். என்னடா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. கண்ணில் கண்ணும் வச்சி நெஞ்சில் நெஞ்சும் வச்சி. சஞ்சு ഈ ആക്ഷൻ സീക്വൻസ് കാണാൻ ഫീസ്. டாடி கவுண்டர்ல நிக்கிறாரு. ஆமா டாடி கவுண்டர்ல தான் இருக்காரு. டாடி நானும் வந்துடுறேன். சேரும் மண்ணேரம். சரிப்பா, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதோ வந்துட்டா. ஹாய் பல்லவி, இந்த சர்ப்ரைஸ் நீ எதிர்பார்க்கல. உனக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம்மா, நானும் கேட்டேன். உங்ககிட்ட தான் பேசணும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ப்ரோ, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். பல்லவியோட ஆஃபீஸ் மட்டும் தான் நீங்கள்? ஆமாம் ப்ரோ. டேய் இதெல்லாம் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்காடா? என்ன விஷயம் ப்ரோ? எல்லாம் நல்ல விஷயம் தான் ப்ரோ. அப்படியா? எங்கே சொல்லுங்க. இவர் எங்கள் மாமா. இதுவும் நல்ல விஷயம். ஆக்சுவலி இவர் வீட்டில் தான் தங்கி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓ மாமா கரெக்டாக சம்பளம்லாம் கொடுக்குறாரு ப்ரோ? சுமாரா, அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்காரு. நீங்கள் சொல்லுங்க ப்ரோ.
எனக்கு பல்லவி ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட தான் ரொம்ப பிடிக்கும். என்ன மச்சான் உனக்கு? ஏய் என் தங்கச்சிடா, எனக்கு பிடிக்காம எப்படிடா இருக்கும்? கொஞ்சம் சும்மா இருங்கடா. ரகு, நீ என்ன சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஆமா பல்லவி, நான் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் நான் என் மாமாவை கூப்பிட்டு வந்து பொண்ணு கேட்குறேன். டேய் என்னடா சொல்ற? நான் யார் தெரியுமா? பல்லவி நானும் 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்டா. சொந்த மாமா பொண்ணு என்கிட்டயே வந்து. நிறுத்துடா. நீ யாரா அவன் மேல கை வைக்கிறதுக்கு? பல்லவி அவன் என்ன சொன்னான்னு கேட்டல, அப்ப நான் எப்படி? அவன் என்னதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ரகு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். பல்லவி என்னம்மா சொல்ற? ஆமாமா, நான் அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கேன். இப்ப வரைக்கும் அவன் என்ன மறந்தான்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம ஜாலியா சுத்திட்டு இருக்கான். நான் மட்டும் ஏன் எல்லாத்தையும் மனசுல போட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும்? நானும் அவன மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா இருக்கேன். இல்ல பல்லவி, அது இது சரிப்பட்டு வராது. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான். இன்னும் 15 நாள்ல நீ என்ன மறந்தன்னு உனக்கு ஞாபகத்துக்கு வரலனா நான் ரகு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்ப நீ வெளியில போ. பல்லவி என்ன பேசிட்டு இருக்க? இது என் பர்சனல், நீ தலையிடாத. டேய் வெளில போடா.